சிறகடி காசியில் அடுத்த நடக்க போதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரோஹிணியை மறுபடியும் முத்து உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மீனாவை நிரந்தரமாக வீட்டுக்குள்ளே வரவிடாமல் ஏதோ சதி பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு நம்ம அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்துட்டு இந்த முத்து வந்துட்டு சிசிடிவி கேமரா வந்து செக் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு ஆமாம் அண்ணாமலை இடிச்சது யாருன்ற உண்மை வந்து தெரிய வருது. அப்போ நம்மளை சிந்தாமணி தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஆள் வச்சு அவங்க ஆளுக தான் இடிச்சிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. சிந்தாமணியை பிடிச்ச செமையாக வந்து கைங்களும் மாட்டி அவங்க வந்துட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரோகிணியை கை கட்டிடுறாங்க. ரோகிணி வந்துட்டு ஆமாம் நான் தான் பண்ணேன், என்னை அந்த வீட்டுக்குள்ளே விடாத வரைக்கும் உங்களை நிம்மதியை விடவே மாட்டேன் அப்படின்னு வந்து செம்ம திமிரில் பேசுகிறாங்க. உன்னோட திமிரை எல்லாத்தையும் அடக்கி காமிக்கிறேன், அந்த மனோஜ் வந்து உன்னை ஏற்றுக்கவே மாட்டான், கண்டிப்பாக வந்துட்டு உன்னை அந்த வீட்டுக்குள்ளே இனிமேல் விடவே மாட்டேன் அப்படின்னு முத்து சவால் விடுறாரு. இதுக்கடையில் இன்னும் வந்துட்டு நீங்கள் என்னை ஏற்றுக்கலைன்னா உங்கள் எல்லோரும் உயிரோடு வாழ விட மாட்டேன் அப்படின்னு வந்து ரோகிணி வந்து பிளானை போடுறாங்க, சவால் விடுறாங்க. அப்போ வந்துட்டு இதுக்கெல்லாம் வசராத முத்து என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், நீ எப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்மளோட ரோஹிணி செம்ம காண்டாயி அடுத்து ஏதாவது முத்தையும் மீனாவும் பிரிக்கணும், பிரித்தாதான் வந்துட்டு நான் நினச்சதெல்லாம் நடக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் நான் நினச்ச வரைக்கும் நடக்காது எதுவும்.